மோசமானவனு மாட்டிக்காமக்கா. கடல் அறக்கேன் இன்னைக்கு வசமாக மாட்டிக்காமக்கா. அப்பா யூ காய்ஸ் எல்லோரும் வாங்கம்மாக்கா. இன்னைக்கு சரியான ஒரு புடி இருக்கு. லோகத்தில் எப்படி வச்சிருக்கான் முள் ஈட்டி மாதிரி. கடலுக்குள்ள என்ன வேலை பண்ணியிருப்பான் இவன். இன்னைக்கு நம்ம கையில் மாட்டிக்கான். இந்த மேட்டை தாண்டி எப்படியா போயிடணுமுக்கா வழியா. இதுவா இறங்கிடுவோம். வருஷத்தில் இறங்கணும். இதுவாக ஓடிடுவோம். பணங்காய் சீசன் ஆகிட்டுமாக்கா. பணம் மனம் போல் உளுந்து கிடக்கான். பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்காமக்கா. நல்ல பழம். ஆ ஆ பச்சோடையே நல்ல ருசியாக இருக்காமக்கா. நல்ல சுட்டு தான் சாப்பிட்ணும். நல்லா வயிறு வெளி கொடுத்துரும். நல்ல அழகான எல்லாம் இருக்கான். இதை வச்சு வேலையை முடிச்சு வேண்டாம். அப்படியே இல்லை இரு வாரேன். அழகா இதை வச்சு கறி எடுத்துக்கிறோம். போட்டு வாங்கிட்டான். உள்ள அங்கங்கே வசமாக வச்சுக்காமக்கா. பார்த்தான் கழுவணும். நீ நல்ல மொட்டு பயிர்வனா மாட்டிக்கான். பார்த்தான் கழுவணும். ஆனால் போட்டு தள்ளிடுவா முடியல. இவனை ரொம்ப கவனமாக கழுவணுமுக்கா. எல்லா இடத்துலையும் முள் வசமாக வச்சுருக்கான். மாட்டுக்கொம்பு மாதிரி இருக்கான் முள். அழகாக இருக்கானே பார்க்கறதுக்கு. ஏகப்பட்ட கால் இருக்குது. என்னன்னு தான் நீச்சல் அடிப்பானது இல்லை. இதுதான் கொஞ்சம் அழகான இறந்தா இருக்காமக்கா. அடுப்பதில் போட்டால் கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும்க்கா. இப்போ தான் ஈனி போட்டுக்கோமுக்கா. வெயில் மொத்தி மொத்திக்கலாம். அழகா இருக்கான் முகம். சரி 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 பாருங்க பாருங்க பாருங்க. பால் கறி இருக்குமே. நின்று கால படு படுக்கடா. தண்ணி நல்ல சூடு ஆகிட்டான். மெதுவாக உள்ளே இறக்கி வேண்டாம். அறக்கணும் அப்படியே உள்ளே இறக்கிடுவோமுக்கா.
ரொம்ப நேரம் தண்ணியில் போடக்கூடாதுக்கா. கொஞ்சம் சூடு நல்லா ஆகணும்னு இறக்கி வேண்டியான். சின்ன அரக்கண்ணை முதல்ல எடுத்துருவோமுக்கா. பெரியவங்க உள்ளே கிடக்கட்டு கொஞ்ச நேரம். கொஞ்சம் நேரம் கிடக்குச்சு. தோடெல்லாம் கலத்தி குடல அழகாக எடுத்துக்கணுமுக்கா. குடல அழகாக எடுத்தாச்சுமுக்கா. கேட்டால கறியோட தோடு தான் அதிகமாக இருந்துருக்கு. தோடெல்லாம் உடச்ச உடனே சொத்தங்கான்னு கிடக்கான். நீங்கள் அப்படியே கிழிச்சு குடலை எடுத்துக்கிடுவோம்க்கா. ஆள் தான் பெரிய பயிலோன்னா இருக்கான். குடல் செத்துக்கான்னு தான் இருக்கு. தேங்காய் ஊற்றி எடுத்துக்கிடுவோம்க்கா. இல்லைக்கா திரும்பி எடுத்துக்கிடுவோம்க்கா. அதில் ஒன்றுல மஞ்சள் போட்டு நல்ல கழுவி எடுத்துக்கணுமுக்கா. அழகாய் அழகான வெண்ணெய் சேர்த்து வேண்டியமுக்கா. அப்படியே கருவேப்பிலையை போட்டு வேண்டியமுக்கா. பச்சை மிளகா வெங்காயம் அப்படி இறக்கி வேண்டாம். வெங்காயம் நல்ல பொண்ணு நிறமை மாற்றமுக்கா. நீ தக்காளி இறக்கி வேண்டாம். இஞ்சி போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கிடுவோம்க்கா.
இடிச்ச இஞ்சி பூண்டு அப்படியே சேர்த்து கொடுங்கக்கா. இடிச்ச மசாலா அப்படியே சேர்த்து கொடுங்கக்கா. இடிச்ச மசாலாவா இஞ்சி பூண்டு சேர்ந்ததோட வாசம் ஆள் தூக்கிட்டோம்க்கா. அப்படியே விரால் கறி இறக்கி வேண்டாம்க்கா. பயிர்வாருன்னா முதல்ல உள்ளதான் கறியை உள்ளே இறக்குனதோட நாக்கு அப்படியே ஊற்றோம்க்கா. தேங்காய் பால் திருவண்ண தேங்காய் வச்சு அப்படியே பால் எடுத்து கொடுங்கக்கா. இல்லை பணியணும் நான் பால் வருமா. இது தேங்காய் பால் இறக்கி வேண்டாம்க்கா. ஊற்றி வேண்டாம். தேவையான உப்பு போட்டு மசாலா நல்லா வேணுமுக்கா. கொஞ்சமாக தீ போடணும், ஆனால் அடியில் பிடிச்சிடும். பார்க்கும்போதே நாக்கு ஊட்டாமக்கா. இனி கொத்தமல்லியை போட்டு இறக்கி வேண்டியான். இனி அப்படியே வச்சு ஒரு புடி. இன்னைக்கு அப்படியே ஒரு புடி பிடிச்சி வந்தான். பயங்கரமான ருசி. முள்ளில்லாத கறின்ற ஆள் கறி தான். அல்வா இருக்கான் சூடு. வா ஒரு பீஸு வந்துட்டான். கொஞ்சம் சூடாக இருக்கு. ஐயா வலுவாக இருக்கான் சோறு. நல்ல ருச்சியாக இருக்கானே. நல்லா முக்கும். வருதா கிளம்பலாம். கடைசியில் தேங்காய் பால் சேர்த்தனால ருசியே ஒரு தனிமக்கா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கக்கா.